அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கே கண்ணன் களஞ்சியம். நான் சுகன்ராஜ். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை தான் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாக்ஸில் உள்ள ஒன்று நான் வந்து ரொம்ப நாளாக என்னோட விஷ் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம சேனலுக்கான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இது நான் சொன்னதை வச்சு இது என்ன மாதிரி ப்ராடக்டாக இருக்குன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. நான் அஃப்கோர்ஸ் டைட்டிலும் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து நம்ம ஒரு வயர்லெஸ் மைக் தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதோட ப்ரைஸ் என்ன, அந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒர்த்தா, என்னென்ன இருக்குது இதில் அப்படின்றதான் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ நம்ம மைக் இதுதான், கிரனாரோ எப்படினாலும் சொல்லலாம் இந்த ஸ்பெல்லிங்கு. வயர்லெஸ் மைக்ரோஃபோன் S9 மாடலு. ஸோ இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த ப்ராண்டில். ஸோ வந்து இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். இன்டர்வியூ, ஆன்லைன் டீச்சிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி வந்து 4000 கிட்ட போட்டிருக்காங்க. பட் அமேசானில் கம்மியாக தான் வந்துச்சு. ஸோ நான் ப்ரைஸ் வந்து என்ன ப்ரைஸுன்றதை நான் சொல்கிறேன் அப்புறமா. அண்ட் வந்து ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரி கெப்பாசிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் டைம், சார்ஜிங் டைம் வந்து 1.5 hours சார்ஜ் பண்ணணும். ஸோ உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வாரண்ட்டி கார்டு வந்து நம்ம 30 daysக்குள்ளே அப்ளை பண்ணணும். அவங்க இமெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 1 year வாரண்ட்டி வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வாரண்ட்டி கார்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்து நம்ம மைக் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட மைக்கு, வயர்லெஸ் மைக்கு. சார்ஜிங் கேஸோடு வருது. பாருங்கள், ஒரு தீப்பெட்டி சைஸ் தான் இருக்குது. ஈஸியாக நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கலாம், கேரி பண்ணிக்கலாம், எங்கேனாலும் கொண்டு போகலாம். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த கேஸ் வந்து மேக்னெட்டிக் தான். ஸோ நான் வந்து நம்ம மைக் வந்து இப்படி மாட்டிக்கலாம், மேக்னெட்டு. ஸோ சார்ஜ் காமிக்குது, எல்லாமே மேக்னெட்டு தான். இதுவும் மேக்னெட்டு. ஸோ வந்து சின்னதாக இருக்குது, எங்கேனாலும் நம்ம கொண்டு போகலாம். 70% இருக்குது, சார்ஜ் போடணும். ஸோ நம்மளுக்கு வந்து 2 மைக் வரும், டூயல் சேனல்னு சொல்லுவாங்க. அதாவது 2 பேர் பேசலாம், 2 மைக்கு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இதுதான் சார்ஜிங் கேஸு. இதில் வந்து பார்த்தோம்னா இது வந்து ரிசீவர் வந்து உங்களுக்கு ஐஃபோனுக்கும் ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க, லைட்னிங் டைப்பு. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி ரிசீவர் இருக்குது. ஸோ டைப் சி ஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஐஃபோன் வச்சுருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மைக்கை. ஸோ டூயல் சேனல், ஒரே நேரத்தில் 2 மைக்கையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து இது வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னா வந்து சாலிடாக எரியும், அது வரைக்கும் ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். இப்போ எடுத்ததுனால வந்து எரியுது. அதுக்கப்புறம் வந்து பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு சார்ஜிங் கேபிள். ஸோ இதுக்கு வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் இங்கே. அண்ட் ரிசீவர்லேயும் சார்ஜ் போடுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா இதில் சார்ஜரை கனெக்ட் பண்ணி நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் வீடியோ எடுக்கும்போது வந்து சார்ஜ் போட்டுகிட்டே வீடியோ எடுக்கிறது வந்து சேஃப் கிடையாது. ஃபோன் ஹீட் ஆகும், நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். பட் இருந்தாலும் இவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதை. ஸோ நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ தூரம் பேசினாலும் கேட்குதான்னு வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 2 மைக்குமே ஒர்க் ஆகுது. ஹலோ எவ்ரிவன், நான் சுகன்ராஜ். வெல்கம் டு மை சேனல் கே கண்ணன் களஞ்சியம். ஸோ இதான் வந்து நம்ம ரூமு. ஸோ மைக் ஆடியோ குவாலிட்டி கரெக்டாக இருக்கிறதுக்காக ஏதாவது பேசிகிட்டு இருக்கேன். ஏதாவது பேசினா தானே கேட்கும். ஸோ கேட்குதா? ஸோ வந்து நம்ம ஒரு குயிக் அன்பாக்சிங் வந்து பார்த்தோம். பாக்ஸில் நல்லா இருந்துச்சுன்னு. அண்ட் வந்து 2 மைக் இருக்குது, டூயல் சேனல், 2 அட் அ டைமில் வந்து 2 பேர் யூஸ் பண்ணலாம். இதை நீ எதுக்கு வாங்கினேன்னா ஃபியூச்சரில் வந்து சில பிளான்ஸ் இருக்குது. ஸோ பப்ளிக்கில் வந்து எங்கேயாவது மீட்டிங் ஏதாவது போனோம்னா வந்து பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கறதுக்கு 2 மைக் யூஸ் பண்ணலாம். ஸோ சப்போஸ் இப்போ ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், ஏதாவது கிரிக்கெட் மேட்ச் வந்து நடக்க போகுது, இல்லை ஃபைனல்ஸ் நடக்க போகுதுன்னா வந்து ஏதாவது கிரவுண்டில் போய் சும்மா ஃபேன்ஸை இன்டராக்ட் பண்ணி யார் ஜெயிப்பா அந்த மாதிரி கேட்குற மாதிரி பிளான் இருக்குது. இப்போதைக்கு இல்லை, ஃபியூச்சரில் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ வந்து மைக்கு வந்து நான் முன்னாடி பேசுனதுக்கு இப்போ பேசுறதுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் ஏதாவது தெரிஞ்சுன்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட பழைய வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் பேசுறது ஸோ வந்து வந்து ஃப்ளாஷ் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து கனெக்ட் ஆயிடுச்சுன்னா வந்து அந்த ஃப்ளாஷ் நின்றும், கிரீன் லைட் வந்து எரியும். ஸோ இதில் வந்து ஒரு பட்டன் இருக்குது, அதை 2 times ப்ரெஸ் பண்ணால் மியூட் ஆகும். இந்த மாதிரி மியூட் ஆப்ஷன் இருக்குது. இப்போ 2 பேர் பேசும்போது வந்து ஒருத்தர் மியூட் பண்ணிட்டு ஒருத்தர் பேசுகிற மாதிரி அந்த மாதிரி
இது ஆப்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நம்ம வால்யூமும் வந்து நம்ம இந்த இதுல வந்து நம்ம கூட்டிக்கலாம் இந்த கனெக்ட் பண்றதுல. ஸோ வந்து இது கனெக்ட் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஆப்போ இல்லை ப்ளூடூத்தோ தேவையில்ல, அப்படியே கனெக்ட் பண்ணலாம். ஓடிஜி சில இதுல வந்து ஆன் பண்ண ஓடிஜின்னு ஒரு செட்டிங்ஸ்ல ஒரு இது இருக்கு. ஸோ அதை வந்து ஆன் பண்ற மாதிரி வரும் சில போன்ல. அண்ட் வந்து சில போன்ல வந்து ஓப்பன் கேமரா அப்படின்ற ஒரு ஆப் வந்து ஏற்றுற மாதிரி சொல்றாங்க ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது. அண்ட் ஐபோனை பொறுத்த வந்து பார்த்தோம்னா வந்து அதை வந்து நீங்க டைரக்டாவே கனெக்ட் பண்ணலாம், அதுக்கு இந்த ஆப் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. அண்ட் வந்து இது வந்து 2200 பிரைஸ் வந்து 2200. லிங்க் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பர்ச்சேஸ் பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் பேசுற குவாலிட்டி வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வாங்கலாம். அண்ட் வந்து ஒரு வயர்லெஸ் மைக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா எப்பயுமே பிராண்டட் தான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து பிராண்டட் வந்து பார்த்தோம்னா 10,000 மேல தான் போகுது, 10,000 15,000 மேல இருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கு. பட் வந்து ஒரு பட்ஜெட்ல ஒரு பிகினருக்கு, ஒரு யூடியூபர் இல்லை விளாகருக்கு வந்து ஒரு வயர்லெஸ் மைக் கன்சிடர் பண்றாங்கன்னா வந்து இதுவும் அந்த பிரைஸுக்கு வந்து ஒர்த்தா தோணுது எனக்கு இப்போ யூஸ் பண்ண வரைக்கும். ஸோ இதுதான் இந்த மைக் பத்தியான ரிவ்யூ. என்னோட ரிவ்யூ நல்லா இருக்கு, ரெண்டு மைக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வயர்லெஸ் வயர்டு வந்து நான் வச்சிருந்தேன், முன்னாடி பழசு வச்சிருந்தேன், அது வந்து சிக்கிக்கும் வயரு. அண்ட் வந்து அது பேட்டரி வந்து போயிடும் டக்குன்னு. இது வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் திருப்பி திருப்பி பண்ணிக்கலாம். அது வந்து ஒன் டைம் பேட்டரி முடிஞ்சோடனே தூக்கி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுல அது ஒரு இது வந்து மைனஸ் பாயிண்ட் வந்து அதுதான் வயர்டுல. ஸோ வயர்லெஸ்ல வந்து அந்த இது இல்லை. ஸோ அதுக்காக தான் வாங்கினேன். ஸோ இனிமேல் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போடுவோம். ஸோ ஒரு வீடியோக்கு வந்து வீடியோ குவாலிட்டி முக்கியம், ஆடியோ குவாலிட்டி முக்கியம். கண்டென்ட்டோட இப்போ நிறைய பேர் அதான் பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த மைக் வந்து வாங்கினேன். ஸோ எப்படி இருக்குன்றதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.